வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. வேண்டுமென்றால் இதே போல மேடை போடுங்க. நீங்க ஒரு மைக்க பிடிங்க, நான் ஒரு மைக்க பிடிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில விவசாயிகளுக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு நிறைவேற்றப்படும் என்று சொல்கிறேன். இதே டெல்டா பாசனம் இந்த பகுதியெல்லாம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, திருச்சி இதெல்லாம் டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் அச்சத்தில் இருந்தார்கள். தன்னுடைய நிலம் பறிபோயிடும் என்ற அச்சத்தில் இருந்தார்கள். திரு ஸ்டாலின் முதல் அமைச்சராக இருக்கின்ற பொழுது ஹைட்ரோ கார்பனுக்கு அங்கே இருக்கின்ற மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டார். விவசாயியுடைய நிலம் விலை மதிக்க முடியாத நிலம், பொன் விளைகின்ற பூமி, டெல்டா பூமி, முப்போகம் விளைகின்ற பூமி, அதை இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின். அன்றைக்கு அமைச்சராக இருந்தார். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எல்லா விவசாயிகளும் இடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய டெல்டா மாவட்ட அப்பொழுது அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் கோரிக்கை வைத்தார்கள். எங்களுடைய பகுதி பாலைவனமாகிவிடும், இதை காப்பாற்றுங்கள், விவசாயிகள் அச்சத்திலே உறைந்து போயிருக்கிறார்கள் என்று கோரிக்கை வைத்த உடனே நான் சட்ட ரீதியாக மத்திய அரசிலே சந்தித்து இன்றைக்கு டெல்டா பாசனத்திலே இப்படிப்பட்ட எந்த திட்டமும் கொண்டு வரக்கூடாது என்பது இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினேன். எங்களுடைய ஆட்சி திறமையான ஆட்சி என்பதற்கு சான்று. இதை விட என்ன வேணும் திரு ஸ்டாலின் அவர்களே? 10 ஆண்டு காலத்தில் இன்றைக்கு ஆட்சியை கெடுத்து விட்டீர்கள், தமிழ்நாட்டை கெடுத்து விட்டு சொன்னீர்களே. நாங்களா தமிழ்நாட்டை கெடுத்தோம்? பொன் விளைகின்ற பூமியை மிகப்பெரிய நிறுவனத்திற்கு தாரை வாக்க பார்த்தீர்களே, நீங்க தான் கெடுத்தீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு மேகதாது, இன்றைக்கு காவிரியில வருகின்ற தண்ணீரை மேகதாது என்ற இடத்திலே அங்கே ஒரு அணை கட்டி தண்ணீரை தேக்க கர்நாடக அரசு துடித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் சொல்கிறார், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் சொல்கிறார், மேகதாதுலே அணை கட்டிய தீர்வு என்று சொல்கிறார். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் வாயே திறக்கல. இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் துரோகம் செய்கின்ற திரு ஸ்டாலினுக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட வேண்டும். இதே அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வந்தது. உடனடியா உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்து மேகதாதுல அணை கட்டுவதை தடுத்து நிறுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்க என்று சொல்றார். அண்ணா திமுக ஆட்சியில மத்தியிலிருந்து என்ன நிதியை பெற்றீங்கன்னு 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சியில இடம்பெற்றிருந்தது திமுக. காங்கிரஸிலே இடம்பெற்றிருந்தாங்க, பிஜேபியில இடம்பெற்றிருந்தாங்க. 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து அதிகாரத்தில் இருந்து அனுபவித்தவர் திமுக கட்சி. உடனடியா காங்கிரசுக்கு போனாங்க, அங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க. இப்படி 12 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது தமிழ்நாட்டிற்கு என்ன கொண்டு வந்தீர்கள்? அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருக்கின்றார். அவரை முறையாக அணுகி தமிழ்நாட்டிற்கு இன்னென்ன திட்டத்திற்கு இவ்வளவு நிதி வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தால் கிடைத்திருக்கும். அதுவும் செய்ய தவறிவிட்டீர்கள். ஆக தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்த கட்சி திமுக கட்சி. ஆக ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருக்கின்ற பொழுது நீங்கள் எதையுமே செய்யல. குடும்பத்தான் பார்த்தீங்க. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று எண்ணீர்கள். நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை, கவலைப்படவில்லை. ஆகவே சிந்திக்க வேண்டும். இவர்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தா நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய போறாங்க? 38 நாடாளுமன்ற 2019 கொடுத்தீங்களே, 5 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்தில் என்ன செய்தார் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே நேரத்தில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்றங்கள் 2014 37 பேர் தேர்ந்தெடுத்தீர்கள் தமிழ்நாட்டின் சார்பாக. அந்த 37 பேரும் சிறப்பான முறையிலே நாடாளுமன்றத்திலே பணியாற்றினார்கள். உச்சநீதிமன்றத்திலே காவிரி நதிநீர் பிரச்சனை தீர்ப்பு வந்த பொழுது அந்த தீர்ப்பை அமுல்படுத்த மத்திய அரசு காலம் தாழ்த்தியது. தம்பி அதை எடுத்து காலம் தாழ்த்தியது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.